ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Lovers, Nine of Pentacles, Nine of Swords, Queen of Cups, Knight of Cups, Six of Pentacles. Two of Wands, Knight of Wands, Five of Pentacles, Ace of Pentacles, King of Cups, Four of Pentacles. So bottom of the deck, Knight of Swords. Five of Pentacles, Hanged Man, Five of Cups, Eight of Pentacles, Nine of Wands, Ten of Cups, Six of Wands, Hierophant, Four of Swords, Six of Pentacles, Tower, Temperance, Chariot. Okay, thank you universe. தென் இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு கம்பேர் பண்ணி பார்த்து ஸோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை விட அவங்க ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துட்டு, உங்களை விட இன்னொருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஓகே, ஸோ அவங்க தான் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வராங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் இருக்குது. மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 5 months இருக்கலாம். அதுக்கான ஒரு ரீசன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லை. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லாதனால ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. மேபி அந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஓகே, மேபி சோல்மேட்டாக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், ஃபோர்ஸ் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம். தென் என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங்காக உண்டு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகும். மேபி இந்த கோர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் மீட் பண்ணியிருக்கலாம், ட்ராவல் இருக்கிற போகக்கூடிய டைமில் 2 பேரும் கனெக்டாக இருக்கலாம். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஷுவராக டிஃப்ரென்ஸ் உண்டு. காஸ்ட், ரிலீஜன்ஸ் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்லி. ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் இப்படி. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி உங்களை மீட் பண்ணக்கூடிய டைமில் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், என்னோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் வந்து ஒரு தோட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து ரிலேஷன்ஷிப்பை சொசைட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அது அஸ்பெக்ட் பண்ணாது. ஓகே. ஸோ அந்த ஒரு தாட் ஸ்ட்ராங்காக உண்டு. ஓகே. பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டராகவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்கா ப்ராக்டிக்கல், பக்கா செல்ஃபிஷ். ஆளோட காரியம் ஆளுக்கு இம்பார்ட்டன்ட். ஆள் ஹாப்பியாக இருக்கணும், ஆள் சந்தோஷமாக இருக்கணும். எமோஷ்னலாக திங்க் பண்ணுறதை விடையும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு ஈக்குவல் கிவெண்டைக்கு கொடுத்ததில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஓகே. ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ 2 பேர் அன்புக்காக இயங்குறாங்க. ஒரு ஈக்குவல் கிவெண்டைக்காக 2 பேர் நிற்கிறாங்க. பட் இந்த ஒரு பர்சன் அனதர் இருக்கிற பர்சனை திரும்பி கூட பார்க்கல. ஓகே. ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அது கேரிங், லவ், ஈக்குவல் கிவெண்டைக்கு எல்லாமே கொடுத்துருண்டு. இன்னொரு பர்சன் அதே அன்புக்காக கையேந்தி நிற்கிறாங்க பாருங்கள். 2 பேர் கையேந்தி நிற்கிறாங்க. இந்த ஒரு பர்சனுக்கு சைடு மட்டுமே இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பர்சனோட சைடு கொஞ்சம் கூட இந்த ஒரு பர்சன் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் அந்த ஒரு பர்சன் அவரோட கேரிங், லவ், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், அன்புக்காக வெயிட்டிங். சேம் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்லேயும். ஓகே. இந்த ஒரு பர்சன் உங்களை சுத்தமாக மைண்டு கொடுத்துட்டுல, உங்களை வந்து கேர் பண்ணிட்டுல, லவ் பண்ணிட்டுல, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டுல. பட் தேர்ட் பார்ட்டிக்கு அனதர் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஓகே. தேர்ட் பார்ட்டிக்கு ரொம்பவே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு, கேரிங் கொடுத்துட்டு, லவ் கொடுத்துட்டு, எல்லாமே பார்த்து கேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவரோட மைண்டில் இவர் ஆல்ரெடி கனெக்டட் ஆகும். ஓகே. மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி ஹைலி அட்ராக்டட் உங்க கூட. ஓகே. பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. பட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு காரணம் செல்ஃபிஷான ஒரு கேரக்டர், ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். இவரோட மைண்ட் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர்ஸ் கிடையாது. தென் என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டைம் போட்டு வேஸ்ட் பண்ணணும், எனர்ஜி போட்டு வேஸ்ட் பண்ணணும், எதுக்கு நம்ம அங்கே நிற்கணும், நம்ம என்ன தான் முட்டி மோதி மறிஞ்சாலும் கடைசியில் இதில் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அந்த ஒரு தாட் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் அவரோட மைண்டில் வந்துட்டு. ஸோ அதனால தான் ஆள் என்ன தான் நீங்கள் எமோஷனலுக்காக நீங்கள் வந்து அவைலபிளாக இருந்தாலும், நீங்கள் ஒரு வெயிட்டிங்கில் இருந்தாலும், ஆளை பிடி கொடுக்காததுக்கான ரீசன் வந்து கேர் பண்ணிக்காத ரீசன் என்னென்னா, அவரோட மைண்டில் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் தாட் வந்துட்டு. முட்டி மோதி மறைஞ்சாலும் உனக்கு எனக்கு ஃப்யூச்சர் இல்லை, அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதா இருந்தாலும் அது யாருக்கு தெரியாமல் தான் கொண்டு போகணும். அது எனக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ அந்த ஒரு மேபி என்ன சொல்கிறது, ஃப்ளோர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தெரியும் ஆக்சுவலி நீங்கள் ஆத்மார்த்தமாக இவரை லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். இவருக்காக ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். இவரோட ஜஸ்டிஸ்க்காக இருக்கட்டும், இவரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் என்ன இருந்தாலும் இவர் தேர்ட் பார்ட்டி கூட அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணிட்டு உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிக்கு ரொம்ப ஈக்குவல் கிவ் அண்ட் கொடுக்குற, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்ஸ் கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அது ஹர்ட் ஆகுன்னு இவருக்கு தெரியும். அதனால நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியும், எமோஷனலி நீங்கள் டவுன் ஆகுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் உங்கள் முன்னாடியே தேர்ட் பார்ட்டி கூட காரில் போகிறது என்ன, பைக்கில் போகிறது என்ன, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது என்ன, அவுட்டிங் போகிறது என்ன. ஸோ நீங்கள் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர், எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும், என் லைஃப்பை நான் அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணணும். அதனால நீ ஹர்ட் ஆனால் எனக்கு என்ன, நீ என்னை நம்பி ஏமாந்தா என்ன, நீ என்னால் வந்து என்னை லவ் பண்ணி நீ வந்து அழுது விழுந்தா எனக்கு என்ன, எனக்கு அது தேவையே கிடையாது. ஓகே. எனக்கு நான் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். சுத்த ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர் ஆகும். நீங்கள் ஹர்ட் ஆகுவீங்க, நீங்கள் டவுன் ஆகுவீங்கன்னு தெரிஞ்சும் இவரோட மைண்டில் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இவருக்கு ஆக்சுவலி தோணிட்டு இல்லை. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஏன்னா என்ன தான் தேர்ட் பார்ட்டி கூட இவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும், கேரிங் கொடுத்தாலும், ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்து எடுத்தாலும் இவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக தெரியும். தேர்ட் பார்ட்டிக்கு இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இவருக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கூட சம்திங் ராங் ஏதோ ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம எமோஷ்னலி நம்ம ரொம்ப டவுனாக இருக்கிற டைமில், எமோஷ்னலி நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிற டைமில், இல்லைங்க நம்ம ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய டைமில் இவங்களை பார்க்குற டைமோ, இல்லைங்க இவங்களை பேசுகிறக்கூடிய டைமோ நமக்கு ஏதோ ஒன்று சரியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஹீல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது மட்டும் அவருக்கு தெரியும். ஓகே.
டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு சைடு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு சைடு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டோட்டலாக ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் யூனிவர்ஸ் ஒரு போஸ்ட் இருக்கு. நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டு உண்டு உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு, ஸோ அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஃபெதர் பார்ப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு போஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ண போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, யூனிவர்ஸ்னா என்ன, டேரோட்னா என்ன, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்னா என்ன, 111 441 இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. தென் அடிக்கடி உங்களுக்கு அந்த தொடர்ந்து உங்களுக்கு ட்ரீம் வர்றது, தென் கரெக்டாக அந்த 2 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ள உங்களுக்கு சடனாக முழிப்பு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட கண்டினியூஸ் அந்த போஸ்டோட நேம் பார்க்குறது, நீங்கள் என்ன சொல்கிறது அப்போஸ் இருக்கிற போஸ்டரோட டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அது அனலைஸ் பண்ணாமலே அது நீங்கள் கேட்காமலே அங்கே என்ன நடக்கணும் உங்களால் இங்கே அப்டேட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதில் ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் சொல்லி அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து சில சயின்ஸ் உங்களுக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள சோல் லெவல் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். இவங்களுக்கு எனக்கு ஒரு ஏதோ பாண்டிங் இருக்குது, இவனுக்கு கூட எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, எனக்கு இவன் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சில ஃபீலிங்ஸ் சோல் லெவலில் வந்தது மாதிரி அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஷோராக ஃபீல் ஆகிட்டு உண்டு. யூனிவர்ஸ் இவங்களுக்கும் சில சயின்ஸ் எல்லாம் காட்டிட்டு உண்டு. பட் ஆளு கொஞ்சம் கூட மைண்டே பண்ணிட்டு இல்லை. ஏன்னா பக்கா ப்ராக்டிக்கலான கேரக்டர்னா லெஸ்ட்டாக இருக்கும், அஃபெக்ஷனாக இருக்கும். இதில் தான் ஃப்யூச்சர் இல்லையே, நம்ம என்னத்துக்கு நிற்கணும். இவர் ஆக்சுவலி வேல்யூ இல்லாத ரீதிக்கு உங்களை நடத்திட்டு உண்டு. ஓகே, அப்போ யூனிவர்ஸும் நிறைய இந்த ஒரு பர்சன் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சில சயின்ஸை காட்டி சில விஷயங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு புரிஞ்சுட்டும் இல்லை. இங்கே ஒரு பக்கத்தில் ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லை, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் ஒரு சைடு மட்டுமே ஒரு ஆள் மட்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்னால பெயின் அனுபவிக்கிறதும் வெயிட் பண்ணுறதும் ஃபீல் பண்ணுறதும் சுத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. அப்போ யூனிவர்ஸ் நினச்சிட்டு சரி ஓகே ஏன்னோ இதுக்கு ஒரு புஷ்டாப் வைக்கணும். சடனாக ஒரு டவர் மூமெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு உண்டு. காரணம் என்னன்னா டிவைன் பார்த்துட்டு உண்டு, சரியாகும், சரி அவங்க புரிஞ்சுப்பாங்க ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் இங்கே ஒன்றும் நடப்பாடில்லை. ஒரு ஆள் மட்டுமே டவுன் ஆகிட்டு உண்டு, ஒரு ஆள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு உண்டு. சரி ஓகே, அப்போ இதில் டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு மேபி ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிருக்கலாம் அந்த ஒரு பர்சன், இல்லைங்க ஒரு என்லைட்மெண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் ஒரு லைஃப்பில் சடனாக ஒரு டவர் மூமெண்ட் வந்துட்டு உண்டு. நீங்கள் 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்களும் எல்லாம் நான் ஷார்ட்டிங்லேயே சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குனால நீங்கள் டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், ஹீலாக ஆரம்பிச்சிடலாம். நான் நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டு ஓகே. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கான கைடன்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூனிவர்ஸ்கிட்டேருந்து கிடைக்கிறனால நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஓரளவுக்கு மைண்டை மாற்றி கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆகிட்டு உண்டு. அது மாதிரி ஹீலாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் என்ன பண்ணாலும் ஓகே, அவன் என்ன பண்ணாலும் அது என்ன ஹர்ட் ஆகாத அளவுக்கு நான் என்ன ஹீல் பண்ணிக்கணும், நான் என்ன சரி பண்ணிக்கணும். ஏன் அவன் வந்து இன்னொரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் அது இன்னும் டவுன் ஆகக்கூடாது, அது இன்னும் ஹர்ட் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நான் வந்து செல்ஃப் லவ் பண்ணணும், அந்த அளவுக்கு நான் ஹீல் ஆகும். நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு ஒன்று எல்லோரும் சொல்லப்போது ஒரு சொல்லுவாங்க செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அடித்து முடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, இந்த ஒரு பர்சன் இல்லாட்டால் நல்லா ஹாப்பியாக ஜீவிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம், இந்த ஆக்சுவலி இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக வாழ்ந்துக்கலாம். என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் இல்லாட்டால் நம்மளால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு உண்டு, செல்ஃப் லவ் நீங்கள் படிச்சுட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனை பயங்கரமாக நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களே நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிட்டு உண்டு, கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, எனக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லை. ஐ எம் கம்ப்ளீட்டட், யார் வந்தாலும் போனாலும் யார் இருந்தாலும் இல்லாட்டால் நான் கம்ப்ளீட்டட், அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, இது உங்களோட எனர்ஜி. அவங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆகினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஆல் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். நான் உன்னை விட்டுட்டு டோட்டலாக போகிறேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ யாரோ நான் யாரோ, எனக்கு தப்பாட்டி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு டோட்டலாக அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டு உண்டு. ஓகே ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் ஆக்சுவலி
இவரோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் உங்களை மறந்துட்டாங்களா, மூவ் ஆன் ஆயிட்டாங்களா? உண்மையாகவே வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் மூவ் ஆன் ஆகி போனதும் ஓகே, மூவ் ஆன் ஆகி போயிட்டும் ஷுவராக புரியுதில்ல, ரோட்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் ஆகி போயிட்டும் உங்கள் முன்னாடி இதை எப்படி காட்டிட்டணும் அப்படின்னா, நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், தேர்ட் பார்ட்டி கூட அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறேன், மறுபடியும் வந்து தேர்ட் பார்ட்டி கூட காரில் போகிறது என்ன மூவ் ஆன் ஆனதை நினச்சி இவங்களுக்கு ஒரு பெயின் இல்லாத ரீதிக்கு இவர் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணிட்டு ஓகே. எனக்கு நீ இம்பார்ட்டனே இல்லை, எனக்கு லைஃப்பில் நீ ஒரு என்ன சொல்கிறது, என் லைஃப்பில் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அளவுக்கு நீ ஒன்றும் என் லைஃப்பில் ஒர்த்தி கிடையாது, ஒரு வேல்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போகிற பிறகு இவர் ரொம்ப அடித்து பொழிச்சு சீன் காட்டிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே. கரண்ட்லி இவர் வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, ஷோராகவே மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, உண்மையாகவே இவங்க இதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க கேட்டால் அவர் கிடையவே கிடையாது, டோட்லேயே ஸ்டக் ஆகிட்டு உங்கள் மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவருக்கு என்ன தெரியுமா, நான் இந்த ஒரு பர்சனை எத்தனை வாட்டி நான் வந்து டவுன் ஆக்கி ஹர்ட் ஆக்கி விட்டானோ இவங்க எப்படி மறுபடியும் எழுந்து வராங்க. இவங்க அது எப்படி முடியுது ஆக்சுவலி இவங்க உங்களுக்கு சுத்தமாக ஒரு வேல்யூவே கொடுத்துட்டல. இவர் ஆக்சுவலி வேல்யூ கொடுக்காத ரீதிக்கு உங்களை நடத்திட்டு நான் இந்த ஒரு பர்சனை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணி, எவ்வளோ தூரம் ஹேட் பண்ணி, எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி, எவ்வளோ தூரம் டவுன் ஆக்கி ஹர்ட் ஆக்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறோமோ இவங்க அதுலேருந்து விளிம்பி எப்படி இவங்களால் வர முடியுது, எப்படி இவங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுது. ஓகே, அது வரைக்கும் அது ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. நீங்கள் இப்போ ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறீங்க, பயங்கர பீஸாக இருக்கிறீங்க, யாரும் இல்லைன்னு ஹாப்பியாக நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே ஓகே. இவர் இப்போ நினைக்கிறாரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் போல் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ ஆக்சுவலி. என்ன எத்தனை தூரம் அடித்து தர மட்டத்தில் கொண்டு இவங்களை கொண்டு வச்சாலும் மறுபடியும் எப்படி எழுந்து வராங்க. ஆக்சுவலி அது நீங்கள் நம்பக்கூடிய டிவைன் பவராகும். உங்களுக்கு இந்த சொசைட்டியில் உள்ள ஆல் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், ஆல் ஸ்ட்ரகிள்ஸ், எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து உங்களை டவுன் ஆக்கி உங்களை கீழே தண்ணாலும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய அந்த டிவைன் பவர் உங்களை எழுப்பி மேலே கொண்டு வருது. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகி தான் நிற்கிறீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய டிவைன் பவர் ஆகும் ஆக்சுவலி. இவர் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுறாரு, இவங்ககிட்ட ஏதோ பவர் இருக்குது போல், ஏதோ சக்தி இருக்குது போல், இல்லைங்க இவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க போல். ஏன்னா எத்தனை தூரம் இவங்க ஹர்ட் ஆகி அடிமட்டத்துக்கு போனாலும் இவங்களால எப்படி எழுப்பி வர முடியுது, எழுப்பி வந்து நிற்கிறாங்களே, ஜெயிச்சு காட்டுறாங்களே, ஜெயிச்சு நிற்கிறாங்களே, இவங்களை யாராலும் வந்து தோக்கடிக்க முடியாது. இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா என்ன சொல்கிறது, கரண்ட்லி இவங்க டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டவர் மூமெண்ட் வந்த பிறகு யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையான கைடன்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க ஹீலிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு உண்டு. ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு சேம் டவர் மூமெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க லைஃப்பில் யாரெல்லாம் உண்மைன்னு நம்பினாங்களோ, யாரெல்லாம் இவங்க கூட கடைசி வரைக்கும் நிற்பாங்கன்னு நினச்சாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ரீதிக்கு உங்களை வந்து ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு வேல்யூ கொடுக்காம உங்களுக்கு ஒரு சுத்தமாக ஒரு நீங்களை ஒருத்தியாக கூட நினைக்காத அளவுக்கு உங்களை டீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இவருக்கு அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஆத்மார்த்தமாக நம்பின யாரோ, எப்படி இந்த ஒரு போர்ஷனை நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பினீங்களோ, இந்த ஒரு போர்ஷன் எப்படி உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டோ, அதே மாதிரி இந்த ஒரு டவர், ஏன்னா நம்ம யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸில் வந்துட்டு உண்டு. ஓகே, யூனிவர்ஸ் இந்த ஒரு போர்ஷனை சேஞ்ச் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு போர்ஷன் இந்த ஒரு கேரக்டர் ஒரு மாற்றம் பண்ணணும்னு யூனிவர்ஸ் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஸோ இவர் யாரையும் ஆத்மார்த்தமாக நம்பிட்டு உண்டு. ஸோ அவங்க சரியான பாடம் இவருக்கு காட்டி கொடுத்துருண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க டவுன் ஆக்கலாங்களோ, கஷ்டப்படுத்துனாங்களோ, ஹர்ட் ஆக்குனாங்களோ, அதே மாதிரி இவங்க ஆத்மார்த்தமாக நம்பின யாரோ இவருக்கு அந்த லெசனை லேர்ன் பண்ணி கொடுத்துருண்டு. ஸோ அப்போ தான் இவருக்கு அதில் உங்களோட பெயின் மனசில் ஆகுது. ஆக்சுவலி இவருக்கு தெரியுது, எஸ் கரண்ட் சுச்சுவேஷனில் என் லைஃப் நல்லா போயிட்டு இருந்து அடிச்சு பொழிச்சு நான் என்ஜாய் பண்ணுறது, இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது, நான் யாருக்கு துரோகம் பண்ணேன், ஓகே நான் யாருக்கு நான் துரோகம் பண்ணேன், எனக்கு எதனால இந்த ஒரு டவர் மூமெண்ட் வந்துச்சு. அப்போ தான் இவருக்கு உங்களோட வருத்தம் மனசில் ஆகுது. எஸ் அன்றைக்கி ஒரு பர்சன் என்ன ஆத்மார்த்தமாக நம்பினாங்க,
அன்றைக்கி அவங்களுக்கு நான் ஒரு சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டுல. அப்போ இன்றைக்கி இந்த டவர் மூமெண்ட் எனக்கு வந்ததுக்கான ரீசன் அதுதான். ஓகே, அன்றைக்கி ஒருத்தவங்க நான் ஹர்ட் ஆக்குனேன், இன்றைக்கி என்ன ஹர்ட் ஆகுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அது வரைக்கும் மனசில் ஆயிடும். அப்போது அந்த டைம் நீங்கள் எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருப்பீங்க, எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பீங்க, எவ்வளோ சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஓவர்டேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் இவருக்கு அவங்களோட வேல்யூ வர்த்து மனசில் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இவர் இருந்தாலும் இவருக்கு ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. தேர்ட் பார்ட்டியை நம்பி இவரால் ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னா இவருக்கு தெரியுது தேர்ட் பார்ட்டிங்கிறது ப்ராக்டிக்கல். நீங்கிறது இவர் எமோஷ்னலி நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிட்டு உண்டு. எமோஷனலாக இவர் கூட நின்றுட்டு இவர் ஆக்சுவலி லோ ஆகிற டைமில், டவுன் ஆகிற டைமில் இவருக்கு ஒரு கை கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக நின்றுட்டு. பட் தேர்ட் பார்ட்டி அப்படி இல்லை ஆக்சுவலி. அது யாராக இருக்கட்டும். ஓகே, இவருக்கு ஒருபோது தேர்ட் பார்ட்டி கூட ஒரு இன்கம்ப்ளீஷன் தான் ஃபீல் ஆகுது. இவர் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, கம்ப்ளீஷன் இவருக்கு உங்கள் கூட எங்கே ஃபீல் ஆகுது. இப்போ இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. எஸ், அன்றைக்கி ஒருத்தவங்க என்னோட கேரிங்காகவும் லவ்வுக்காகவும் எமோஷனல் சப்போர்ட்டாகவும் ஒருத்தவங்க ஏங்கி நிற்கிற டைமில் நான் இவங்களை கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேர்ட் பார்ட்டி கூட நான் போயிட்டு அதுக்கான ஒரு டவர் மூமெண்ட், அதுக்கான ஒரு கர்மா நான் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இவருக்கு அது மனசில் ஆகிட்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, முடிஞ்சு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பயங்கர சேடாகும், டிப்ரெஷன் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடிச்சு பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ எத்தனை தூரம் அவங்கள சாட்சி கீழே தள்ளி போட்டாலும் நீங்கள் எழுந்து மேலே வரீங்க. உங்களை தோக்கடிக்கவே முடியும் இவருக்கு மனசில் ஆகிட்டு. பட் இவர் தோத்துட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் தோத்துட்டு உண்டு. இவர் என்ன ஃபீல் பண்ணுறார் அப்படின்னா, எல்லாத்தையும் நான் நஷ்டப்படுத்தி ஏதோ ஒரு நஷ்டபோதும் நான் ஆத்மார்த்தமாக ஒரு நம்பின ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் நஷ்டப்படுத்திட்டேன் என் லைஃப்பில். எனக்கு எது இம்பார்ட்டனோ, ஓகே, எது இம்பார்ட்டனோ அதுக்கு ஒருபோது நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல. எது எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. எனக்கு ஏதோ என் லைஃப்பில் நான் பெருசாக ஒன்று நஷ்டப்படுத்திட்டேன். ஓகே, ரிலேஷன்ஷிப்லாம் ஃபங்க்ஷன் நடந்த விஷயங்கள்லாம் உங்களை ஹர்ட் ஆக்குனது, உங்களை அழ வச்சது, உங்களுக்கு ஈக்குவலுக்கு வெட்டினை கொடுக்காது, இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க பண்ண விஷயத்துக்கு ரிக்ரெஷன் ஃபீல் பண்ணுறாங்க. நான் இப்படி பண்ணிட்டேனே, இந்த ஒரு போர்ஷன் இப்படி ஹர்ட் ஆக்கிட்டேனே, இறக்க இல்லாமல் நான் நடந்துட்டேனே. ஸோ ரொம்ப சேடாக இருக்கிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை, இனி ஒர்க் அவுட் பண்ணி எந்த ஒரு காரியமும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் நம்ம நஷ்டப்படுத்தி தொலைச்சிட்டோம். ஓகே, பயங்கர சேடாகும் ஆக்சுவலி. நைட்டு தூக்கம் இல்லை, குற்ற உணர்ச்சி ஆக்சுவலி. இப்படி ஆத்மார்த்தமாக நம்மள ஒரு போர்ஷனை இப்படி ரிலேஷன்ஷிப்பில் போட்டு கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி இப்படிலாம் நான் பண்ணிட்டு நினைக்கும்போது இவருக்கு ஆக்சுவலி நிம்மதியாக தூக்கம் கூட இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நிம்மதியான தூக்கம் இல்லை ஆக்சுவலி இவருக்கு இப்போ. ஓகே, இவருக்கு உங்ககிட்ட வரணும்னு ஒரு தாட் உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு என்னதான் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தாலும் இவருக்கு ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் தான் ஃபீல் ஆகுது. இவர் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை ஆக்சுவலி. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். உங்களுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் ஒரு தாட் உண்டு. இருந்தாலும் பயம் உங்களுக்கு ஆக்சுவலி இவருக்கு பெயின் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு காலோ இல்லைங்க ஒரு மெசேஜோ பண்ணி ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரதுக்கு இவருக்கு பேடி கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் படுத்திட்டு உண்டு. ஓகே, இப்போ இவருக்கு ஆக்சுவலி முன்னாடி ப்ராக்டிக்கலான ஒரு போர்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ இவர் எமோஷனலாக மாறிட்டு உண்டு. இந்த டவர் மூமெண்ட் இந்த போர்ஷனை சேஞ்ச் ஆக்கிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட ஹை வைப்ரேஷன், உங்களோட பவர் இவரை சேஞ்ச் ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ இவரோட வைப்ரேஷன் எடுத்துருமா. ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு போர்ஷனுக்காக எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு லவ்வோ எமோஷனை வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே ஃபீலிங்ஸ் அதே எமோஷனோட இப்போ இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு ட்ரூவாக ஸ்நேகம் வர தொடங்கிட்டு உண்டு, ஃபீலிங்ஸ் வந்துட்டு உண்டு. பட் என்ன சொல்கிறது, இவரோட கரண்ட் எனர்ஜி என்ன எப்படி கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு திங்க் பண்ணிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு மனசிலாகிட்டு உண்டு. எஸ், நான் அந்த ஒரு பர்சனை ரொம்ப ஹர்ட் ஆக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு உண்டு. ஏன்னா ரெண்டு பேருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் தேர்ட் பார்ட்டிக்கு மட்டுமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. இந்த ஒரு பர்சனுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துட்டில்ல. எத்தனையோ வாட்டி நான் இந்த ஒரு பர்சனை மனசு கஷ்டப்படணும்னு தெரிஞ்சே நான் தேர்ட் பார்ட்டிக்கு நான் இப்படி அடித்து பொடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு. என்னால் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. என்ன தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், என்ன ஃபோர்த் பார்ட்டி சுச்சுவேஷன், நான் அந்த ஒரு பர்சனை கமிட்மெண்ட் கொடுக்க தான் போகிறேன் அந்த ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட் இவரோட மைண்ட் இப்போ ஓடிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். இவரோட கரண்ட் எனர்ஜி அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறதும் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறது இவரோட கரண்ட் எனர்ஜி. ஓகே, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு நினச்சாங்களோ அதே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இன்றைக்கி எனக்கு சக்ஸஸ், அதுதான் எனக்கு வேணும்னு இவர் அந்த ஒரு தாட்டுக்கு வந்துட்டு.
ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு போஸ் இவருக்கு லைஃப்பில் வேல்யூ இல்லைன்னு நினச்சாங்களோ அதுக்கு வேல்யூ உண்டுன்னு நீங்கள் பண்ணக்கூடிய செல்ஃப் லவ்வும் அந்த யூனிவர்சல் சக்தி வரைக்கும் மனசிலாக்கி கொடுத்துட்டு. நீ எதை உன் லைஃப்பில் தூக்கி எறிஞ்சோ, எதை நீ உன் லைஃப்பில் வேல்யூ இல்லைன்னு நினச்சியோ அதுதான் உனக்கு இன்றைக்கி லைஃப், அதுதான் உனக்கு சக்ஸஸ், அதுதான் உனக்கு வேல்யூன்னு புரிய வச்சுட்டு இந்த யூனிவர்சல் பிரபஞ்சம். புரியுதுல்ல? ஸோ அதனால் இவருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தாட் உண்டு. மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருக்கலாம். இவர் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணணும், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகே, இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். 7 டேஸ்லேயோ 7 வீக்ஸ்லேயோ 7 மந்த்ஸ்லேயோ ஆக்ஷன் எந்த அளவுக்கு ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே, எந்த தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி எத்தனை 40 எதோ இவர் ஷோராக அவங்கள சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவரோட மைண்டில் வந்துட்டு. ஓகே, எது ஃப்யூச்சர் இல்லைன்னு இவரை நினச்சாரோ, ஓகே, எது ஃப்யூச்சரில் நினச்சி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போனாங்களோ அதுதான் இன்றைக்கி ஃப்யூச்சர் இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஓகே, இவருக்கு கம்ப்ளீஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஷோராக உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃப் லவ்வில் இருங்க, சேசிங் பண்ணாதுங்க, என்ன சொல்கிறது, அட்டாச்ட் ஆகாதுங்க. ஓகே, தென் இம்பார்ட்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 555 இம்பார்ட்டன்ட். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ரிலேஷன்ஷிப் ஒன்றும் டெத் ஆகி போகலை, ஜஸ்ட் செப்பரேஷன் தான். செப்பரேஷன் வந்ததுக்கு காரணமே என்னென்னா அங்கே சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சேசிங் பண்ணதுக்கு டைம் கொடுங்க. ஓகே ஓகே தென் இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 666 இம்பார்ட்டன்ட், 555 இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், April important, May important, June important, July important, August important, September important, October important, December important. Important date பார்த்தீங்க அப்படின்னா 2 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 12 important, 16 important, 14 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ வந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட இணைச்ச நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.